தலைவர்கள் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். 2 முக்கியமான விஷயங்கள். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து இன்றைய தினம் கட்டி முடிக்கப்பட்ட 19 கட்டடங்களை சுமார் 70 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 10 கட்டடங்களை இன்றைக்கு காலையிலே இருந்து திறந்து வைத்திருக்கின்றோம். காலையில் மதுரை கிழக்கு தொகுதியிலே மிக முக்கியமான பல கட்டடங்களை திறந்து வைத்தோம். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகான இந்த துவக்க விழா, திறப்பு விழாக்கள் எனவே வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10 கட்டடங்கள் 70 லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மக்கள் பயன்பாட்டுக்கு இன்றைக்கு நாங்கள் திறந்து வைக்கின்றோம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்ல வேண்டியது, நாடு முழுவதும் இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு மருத்துவ படிப்புக்கு சுமார் 20 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். கடந்த மாதம் 3ஆம் தேதி தேர்வு எழுதுகிறதற்கு முன்பே வினாத்தாள் என்பது லீக் ஆகி கசிந்து பரபரப்பானது. இந்த தேர்வை நடத்துகிற தேசிய தேர்வு முகமை NTA அப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல என்று முதலிலே மறுத்தார்கள். ஆனால் சமூக ஊடகங்களில் மாணவர்கள் அந்த தேர்வுத்தாள் கசிந்த உண்மைகளை பலவாறாக வெளியிட்டார்கள். அது மட்டுமல்ல, ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய காவல்துறை அது குறித்து வழக்கு பதிவு செய்தது. உச்சநீதிமன்றத்தில் பலர் வழக்குகளை பதிவு செய்தார்கள். அதன் பிறகு தேர்வு முகமை ஆமாம் தவறு நடந்துவிட்டது என்று ஒத்துக்கொண்டார்கள். உச்சநீதிமன்றத்திலே 2 நீதிபதிகள் அமர்வு மிக கடுமையாக தேசிய தேர்வு முகமையை மிக கடுமையான குற்றச்சாட்டை, விமர்சனத்தை வைத்தார்கள். கடந்த கால அனுபவத்திலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா? தேசிய தேர்வு முகமையை கலைத்து விடலாமா என்று கூட உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகளும் கேட்டார்கள். இந்த பின்னணியில் தான் தேசிய தேர்வு முகமை தானே முன்வந்து 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வை ரத்து செய்கிறோம் என்றும், தேர்வு கட்டணம் மாணவர்கள் செலுத்திய தேர்வு கட்டணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம் என்றும் உச்சநீதிமன்றத்தில் NTA தேசிய தேர்வு முகமை அறிக்கை சமர்ப்பித்தது. அதன் பிறகு இந்த மாதம் வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்தியா முழுவதும் நீட் தேர்வு மீண்டும் நடக்க இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் நேற்றைக்கு இரவு 7 மணியிலிருந்து அந்த நீட் தேர்வுக்கான அடையாள ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வதற்கான ஆப் என்பது இணையதளத்திலே அந்த வசதி நேற்று 7 மணிக்கு இருந்து துவங்கியது. மாணவர்கள் தங்களுடைய அடையாள அட்டையை, ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்வதற்காக அந்த பக்கத்தை திறந்தால் உள்ளே ஏற்கனவே அவர்கள் கட்டணம் கட்டிய வங்கி கணக்கினுடைய விவரங்களை அந்த இணையதளம் கேட்கிறது. அந்த வங்கி கணக்கின் விவரங்களுக்குள் மாணவர்கள் போனால் அது தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை கேட்டுவிட்டு கடைசியிலே அவர்களை எக்ஸிட் செய்கிறது. அதை விட்டு வெளியில் வந்துவிட்டு மீண்டும் ஹால் டிக்கெட்டை பெறுவதற்கு மாணவர்கள் இணையதளத்துக்குள்ளே போனால் உங்கள் வங்கி கணக்கு என்பது ஏற்கனவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடித்து வைக்கப்பட்டு விட்டது அந்த கோரிக்கை என்று சொல்லி ஹால் டிக்கெட்டை கொடுக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே கட்டிய கட்டணத்தை திருப்பி தருகிறோம் என்று சொன்ன தேர்வு முகமை கட்டணத்தை திருப்பி தர மறுப்பதற்கு பல சூழ்ச்சிகளை செய்கிறது. நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருப்போம், தனியார் நிதி நிறுவனங்கள் ரூபாயை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுக்காக என்னெல்லாம் சூழ்ச்சிகள் செய்வார்களோ அப்படி ஒரு சூழ்ச்சியை தேசிய தேர்வு முகமை நடத்துவது மிகப்பெரிய வெட்கக்கேடான விஷயம். மாணவர்களை மறு தேர்தல் நடத்த சொல்வதே மிகப்பெரிய அநீதி. ஒரு மாணவனாக இருந்தால்தான் தெரியும் இன்னொரு ரீ எக்ஸாம் எழுதுறது எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும் என்று. இன்றைக்கு 20 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வுக்கான மறு தேர்வை வருகிற ஞாயிற்றுக்கிழமை எழுத இருக்கிற பின்னணியில் அவர்களது கட்டணத்தையும் தர மறுப்பதற்கான சூழ்ச்சியை இவர்கள் செய்வது முற்றிலும் அநீதியான விஷயம். இது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக NTA விளக்கம் அளிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருவதை போல இவ்வளவு குளறுபடிகளுக்கும் அச்சாணியாக பொறுப்பேற்று தேசிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தனது பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். தேர்வு கட்டணம் கட்டி, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டி தேர்வு எழுதிட்டாங்க. இப்ப நிர்வாக குளறுபடியால திருப்பி மறு தேர்வு வருது. மறு தேர்வு என்பது இவர்களுக்கு இன்னும் ஏன்னா ஒவ்வொரு சென்டர், நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய பல மாணவர்களுக்கு சென்டர் பெங்களூர்ல இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. அப்ப மீண்டும் இந்த செலவை பூரா மாணவர்கள் செய்யணும். எனவே தேசிய தேர்வு முகமை என்ன செஞ்சுச்சுன்னா, இந்த தப்புக்கு நாங்க பொறுப்பு. எனவே மாணவர்கள் ஏற்கனவே கட்டிய தேர்வு கட்டணத்தை நாங்க திருப்பி செலுத்திடுறோம், அவங்க புதிதாக கட்டணம் கட்ட வேண்டியது இல்லை என்று சொல்லிட்டாங்க. ஆமா, ஆனா இப்ப திருப்பி செலுத்தணும் இல்லையா?
ஏற்கனவே இவங்க கட்டணம் திருப்பி செலுத்தணும்ல, திருப்பி செலுத்துவதற்கு அவர்கள் வங்கி கணக்கை பதிவு செய்ய சொல்லி கடந்த ஒரு வார காலமாக அதுக்கு அவகாசம் கொடுத்தாங்க. மாணவர்கள் வங்கி கணக்கை பதிவு செஞ்சுட்டாங்க. இப்ப மாணவர்களுக்கு தேவை ஹால் டிக்கெட் மட்டும்தான். எனவே உங்க இணையதளத்துல என்ன வேணும்? உங்களுடைய நம்பரை பதிஞ்சா உங்க ஹால் டிக்கெட்டுக்கு வரணும். அது மட்டும்தான் தேசிய தேர்வு முகமை செய்ய வேண்டிய ஒரே வேலை. ஆனா சம்பந்தமே இல்லாம இவங்க ஹால் டிக்கெட் கேட்டா உன் அக்கவுண்ட் நம்பரை கொடுன்னு கேட்டு அக்கவுண்ட் நம்பருக்குள்ள போனா மற்ற கேள்வியெல்லாம் கேட்டு அது எக்ஸிட் ஆகி வெளியில வந்த பிறகு நீங்க அக்கவுண்ட்டை சமர்ப்பிக்கல அப்படின்னா தேர்வு கட்டணத்தை திருப்பி பெறுவதற்கு எனக்கு வில்லிங் இல்ல என்ற மாதிரி மாணவன் வாயிலாகவே தேர்வு கட்டணம் எனக்கு மீண்டும் தேவையில்லை என்று சொல்ல வச்சுட்டு ஹால் டிக்கெட்டை கொடுக்கிறது. இது ஏற்கனவே தேர்வு கட்டணத்தை திருப்பி தருகிறோம் என்று என்டிஏ கொடுத்த வாக்குறுதியை 20 லட்சம் மாணவர்கள் ஏறக்குறைய ஒவ்வொருவரும் 1000 ரூபாயோ 1200 ரூபாய் தேர்வு கட்டணம் எத்தனை கோடி ரூபாய் பாருங்க. அதாவது இவ்வளவு மலிவான ஒரு வேலையை மாணவர்களுக்கு எதிராக தேசிய தேர்வு முகமை செய்வது என்பது மிகப்பெரிய அநீதி. இந்திய இளைஞர்களுக்கு இந்திய மாணவர்களுக்கு செய்யப்படுகிற அப்பட்டமான அநீதி. எனவே தான் இதற்கு எதிராக வட இந்தியாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு நேற்று இரவுல இருந்து ஏற்படுகிறது. 20 லட்சம் மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வரணும். இன்றைக்கு காலை வரை 4 லட்சம் பேர் தான் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்னு என்டிஏ சொல்லுது. அப்படின்னா 16 லட்சம் மாணவர்கள், அதாவது பணம் பறிக்கிற ஒரு எந்திரமாக தேசிய தேர்வு முகமை மாறி இருக்கிறது என்பது இதன் மூலம் தெரிகிறது. என்னன்னா அவங்க ஆக்சுவலி அதுக்கு அது நேரடியாவே நீங்க ரெண்டாவது கட்டுற படத்துக்கு பணம் கட்ட வேணாம்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்ல வேண்டியதில்லை. நீ பண்ண தப்புக்கு எதுக்கு ரெண்டாவது கட்டணும்? நீ பண்ண தப்புக்கு முதல்ல இவ்வளவு தேர்வு கட்டணத்தை வாங்கிட்டு திருப்பி எழுத வைக்கிறதே பனிஷ்மெண்ட். எனவே தான் அவங்களே வாலண்டியரா சொன்னாங்க. என்டிஏவே உச்ச நீதிமன்றத்துல தப்பு நடந்து போச்சுன்னு இவங்க சொன்ன உடனேவும் அதுக்கு ஒரு சிறு கைமாறாக மாணவர்கள் கட்டண தேர்வு கட்டணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம் என்று தேசிய தேர்வு முகமை தானே முன் வந்து சொன்னது. இன்னைக்கு அந்த பணத்தையும் ஒரு சூழ்ச்சி மூலம், அது ஒண்ணும் இல்லைங்க, தொழில்நுட்பத்துல இணையதளத்துல திட்டமிட்டு அந்த சாப்ட்வேரை அந்த மென்பொருளை அப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. மாணவனுக்கு இப்ப தேவை ஹால் டிக்கெட் மட்டும்தான். எனவே உனக்கு தேவை ஹால் டிக்கெட், அவ்வளவுதான். ஒரு கேள்வி மட்டும்தான் அந்த இணையதளத்துல கேட்கப்படணும். ஹால் டிக்கெட் வந்துடணும். எதுக்கு வங்கி கணக்கு கேக்குறீங்க? ஹால் டிக்கெட்டுக்கும் வங்கி கணக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது திட்டமிட்ட அயோக்கியத்தனம். இதை ஒன்றிய அரசு உடனடியாக இதன் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஏற்கனவே தேசிய தேர்வு முகமையினுடைய தலைவர் நீக்கப்பட்டுதான் இப்ப புதுசா ஒருத்தர் போட்டிருக்கு. இப்பயும் இதுலயும் குளறுபடியா நடக்குது என்பதை பார்க்கணும். சார், அதே போல அந்த கேவி ஸ்கூல்ல 6th 9th சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில செய்திகள்லாம் இருக்கு. அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ஒன்றிய அரசினுடைய மும்மொழி கொள்கையினுடைய நேரடியான தாக்குதலை கேந்திர வித்யாலயா மூலம் இந்தியா முழுவதும், தென் மாநிலங்கள் முழுவதும் அந்த தாக்குதல் மாணவர்கள் மீது நடத்தப்படுகிறது. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டுல மதுரையில படிக்கிற மாணவர் ஆங்கிலம் படிப்பாரு, சமஸ்கிருதம் படிப்பாரு. இது ரெண்டும் இரண்டு மொழி வந்துருது. மூன்றாவது மொழியாக தமிழ் விருப்ப பாடமாகவும் வருது. இது மிகப்பெரிய அநீதி. இதற்கு எதிராக புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிறோம். தொடர்ந்து தொகுதி மறுவரையை அந்த திருத்த சட்டத்தை திரும்பி பாராளுமன்றத்தில் அமல்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் மத்திய அரசு செய்யறதா சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த புது கவர்மெண்ட் வந்திருக்கனால அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இதை எப்படி சொல்றோம்? இல்ல, அதாவது தொகுதி மறுவரை விஷயத்தில் தொகுதி மறுவரைக்கும் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு உள்நோக்கத்தோடு பாஜக அரசு இது கொண்டு வந்தது. அதை நாடாளுமன்றத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து முறியடித்து காட்டியிருக்கிறோம். எனவே மீண்டும் உடனடியாக கொண்டு வருகிற தைரியம் ஒன்றிய அரசுக்கு இருக்காது என்பதுதான். ஏனென்றால் மொத்த தமிழ்நாடும் மொத்த தென்னிந்தியாவும் இதனால் பாதிக்கப்பட போகிறது. அது மட்டுமல்ல, அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதியும் இப்பொழுது பெரும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. எனவே உடனடியாக அதை கொண்டு வருகிற திறன் பாஜக அரசுக்கு இருக்காது என்று நான் நம்புகிறேன். இதுக்கு எதிராக திரும்ப இந்தியன் கவர்மெண்ட்டே நீங்க அப்பீல் போகணும்னு சொல்றீங்க. இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்க முடியுமா? ஏன்னா அவங்களே போவாங்கன்னு டவுட் தானே. இல்ல அப்பீல் போறதுக்கான விஷயமே கிடையாது. ஏற்கனவே வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் என்டிஏ கொடுத்த வாக்குறுதி இருக்கு. எனவே அவர்களுடைய வாக்குறுதியை, தேசிய தேர்வு முகமை கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு நிறைவேற்றல. பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே போயிருக்கிறாங்க. இதுவும் உச்ச நீதிமன்றத்தில் பிரதிபலிக்கும். தொழில் துறையில உயர்பதிவு அதிகாரிகளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கால்ஃபார் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில், வரலாறு, தமிழ் படிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தொழில், வரலாறு மட்டும்தான், ஏனைய பிற பாடங்கள் அப்படின்னு திட்டமிட்டு தமிழ் புறக்கணிக்கப்படுதா, இல்ல பிற பாடங்கள் படிக்கிறவங்களும் தொழிலுக்கு வரணும்ன்றது மாதிரி பாக்குறாங்க? ஹையர் கோச்சிங் இல்ல, நான் இப்ப இன்னைக்கு என்னமோ நீங்க சொல்றீங்களா, இந்த ஜியோ நான் பார்க்கல. ஆனா போன 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே செய்த மாற்றத்துல தமிழ் மட்டும் இல்ல, வரலாறு, மற்ற படித்த மாணவர்களும் தொல்லியலில் ஆர்வம் இருந்தால் யாரும் வரலாம். இப்ப நான் தமிழ் படித்த மாணவன் இல்லை. நான்
காமர்ஸ் படித்த மாணவர். ஏன்னா என்னுடைய ஆர்வத்திலிருந்து நான் வர்றேன் இல்லையா? ஆனா அதற்குரிய தகுதியாக தொல்லியல் படிப்பு படிக்கணும். அதுதான் முக்கியம். எனவே அந்த அடிப்படையிலான ஒரு மாற்றம் தான் நிகழ்ந்தது. இல்ல திட்டமிட்டு தமிழ் புறக்கணிக்கப்படுறதா ஒரு சிலர் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் இல்ல அதுக்கான உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தா நான் சார் அதே போல இந்த மத்திய அரசு அனுமதி கொடுக்காம தாமதித்து வர்றதாவே சொல்றாங்க. ஏற்கனவே பழைய அனுமதியில தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்ல இந்த ஆண்டுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த ஆண்டு நாடாளுமன்றத்துல நானே கேள்வி எழுப்பினேன். ஒன்றிய அரசுக்கு நாங்க வந்து கடிதம் எழுதினேன். இப்பொழுது வந்து இந்த ஆண்டுக்கான தொல்லியல் அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு. எனவே அனுமதி திட்டமிட்டு காலம் தாழ்த்தினாங்க. 4 மாசம் காலம் தாழ்த்தினாங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து அனுமதியை கொடுத்துட்டாங்க. இப்பொழுது அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நாம் கீழடியை பற்றி என்னெல்லாம் சொல்லிட்டு வர்றோமோ அந்த கருத்தை எல்லாம் உறுதிப்படுத்துகிற மிக நல்ல வந்து தடயங்கள் இந்த ஆண்டும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல தொடர்ந்து பாலியல் தொல்லை இது மாதிரி தொல்லைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 5 இடங்கள்ல இது மாதிரி தொல்லைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா திருவள்ளூர் பகுதியில நடந்தது இது மாதிரிலாம் இருக்கு. இது எப்படி இன்னைக்கு மட்டும் 5 கேஸ் ஃபைல் எங்க திரும்பி மொத்த தமிழ்நாடு தமிழ்நாடுல 5 கேஸ் அது சிறுமிகளுக்கான பாலியல் இப்ப ஒரு சமூகத்தினுடைய மனித மனங்களினுடைய அழுக்கை ஒரு நாளில் கழுவிவிட முடியாது. ஆனால் அந்த குற்றங்களுக்கு எதிரான தண்டனை என்பது, குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பது சமரசம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியம். இப்ப நம்ம மாவட்டத்துல இந்த ஒரு மாதத்துல 6 பாலியல் வழக்குகள் சிறுமிகள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்க 6 பிரச்சனையிலும் நாங்க தலையிட்டுக்கிறோம். எங்களுடைய மாதர் சங்க தோழர்கள் தலையிட்டிருக்கிறாங்க. 6லும் காவல்துறை உடனடியாக தலையீடு செஞ்சிருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. எனவே ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. பாலியல் வன்முறைக்கு எதிராக சிறுமிகளின் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக தீவிரமாக அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய கோரிக்கையும். நிச்சயமாக அதில் எந்த சமரசமும் இடமில்லை என்பதை தெரிவித்துள்ளோம்.